என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரனை பிச்சு விட்டுட்டாங்க. அவராக போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓபிஎஸ் அவர்கள் இல்லை, நான் திமுகலே போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சின்ன தர்ம யுத்தத்தை நடத்தினார். ஒரு மினி தர்ம யுத்தம். ஆனாலும் மனுஷன் மறுபடியும் அப்படியே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிடிவி தினகரன் அவர்களிடம் கேள்வி கேட்குறாங்க, திமுகவில் ஜாயின் பண்ணுவீங்களா? அதுக்கு நாங்கள் இல்லை, அதுக்கு நாங்கள் ஆள் இல்லை. அது ஒருவேளை விஜய் அவர்களுடன் கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது வேணால் சாத்தியப்படலாம், வருங்காலம் அதற்கான பதிலை சொல்லும், இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அஸ் யூஷுவல் அரசியல் டயலாக நம்ம அங்கே பார்த்தோம். அப்போ அதே டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு இன்னொரு ட்விஸ்ட்டை வைக்கிறார். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சு என்டிஏ கூட்டணியில் நம்ம மறுபடியும் வரணும்னா முதலமைச்சர் கேண்டிடேட் பேரை மாற்றுங்கப்பா அப்படிங்கிறது தான். இங்கே எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பேரை மாற்ற முடியுமா, வேறொரு தலைவரை கண்டுபிடிச்சு உள்ளக்க கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால், அப்படி ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், உள்ளே வரேன், என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரேன். அப்படி இல்லையா, டாடா பை பை சி யூ, நான் வேற கூட்டணிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி டாடா காண்பிக்க ரெடி ஆகிட்டாரு நம்ம டிடிவி தினகரன் அவர்கள். ஸோ இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இங்கே ஒட்டுமொத்த சிக்கல். அமித்ஷா அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அமித்ஷா அவர்கள் எடுத்த முடிவையே டிடிவி தினகரன் அவர்கள் மதிக்கவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். என்ன அமித்ஷா, உங்களுக்கு மரியாதை இவ்வளோதானா தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.